வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு பதிவிலே ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர் மார்க்கெட் எப்படி போகும், ஸோ அதுக்கு நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னாக்க இந்தியா பாகிஸ்தானுக்கு ரெஸ்பாண்டட் வித் ஃபோர்ஸ், ஒரு பிரிசிஷன் கிளியரிங்கான ஒரு இன்புட்டோட அந்த ஒரு பர்பஸ் அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கறத தகர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டாக் இந்தியா கொடுத்தது. இது ஒரு வரலாறு காணாத ஒரு எபிசோட் ஆஃப் ஒரு கான்ஃபிளிக்ட் எப்பொழுதுமே நம்ம கிட்ட ஓடிட்டு இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான். பட் அக்ராஸ் த மார்க்கெட்ஸ் இந்த ரெண்டு டிஸ்டிங் ஃபேசஸ்ல மார்க்கெட் இனிஷியலா என்னாச்சு, ஒரு கரெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் இந்த அன்சர்டனிட்டி, தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு ரேபிட் ரெக்கவரி ஒன்ஸ் கிளாரிட்டி வந்த பிறகு, தென் மறுபடியும் அவங்க வியாழன் வெள்ளி இந்த ட்ரோன் தாக்குதல் ஆரம்பிச்சோடனே சந்தைகள்ல ஒரு அழுத்தம் வந்தது என்று சொல்லலாம். ஸோ இந்த சமயம் பார்த்தோம்னா எல்லாமே அதே தான், எப்போதுமே இப்படிதான் நடக்குது. பட் டென்ஷன் ஃபிளாட் அப் ஆனாலும் ஈக்விட்டி மார்க்கெட் அந்த ஷாக்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் இந்த நிப்டில புல் பேக் சொல்லுவோம் இல்லையா, அந்த புல் பேக்கோட ஒரு ஷார்ப் ஒரு ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா பேனிக் இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி ஒரு மெச்சூர்டு ஓவர் டைம் இருக்குங்கிறத இது மூலியமா நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த கடந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிசலன்ஸ் இந்த மார்க்கெட்ல வந்தது இல்லையா, அது ஒரு பவுன்சிங் பேக் ஒரு குவிக்லி அஸ் இன்வெஸ்டர்ஸ் ஷிஃப்ட் நார்மலா ஃபோக்கஸ் ஆன் ஹெட்லைன்ஸ்ல இருக்கும், கொண்டு போட்டாங்க அதை பண்ணாங்க சொல்லுவாங்க, அதுல இருந்து போயிட்டு இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அதனால த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் இந்த எஸ்கலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த டைம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். செல் ஆஃப் இப்ப கடைசி 2 நாளாக மார்க்கெட்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த எபிசோட் பார்த்தோம்னா இட் இஸ் ஒரு டைமிங்கோட ஒரு ரைட் இந்த மிட்ஸ் ஆஃப் மேல வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நார்மலா நம்ம நேரெல்லாம் சொல்லியிருந்தீங்க, மே மாதத்திற்கு நீங்க ஒரு பழமொழி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா மே என்ன சொல்லுவோம், செல் இன் மே, மேல வித்துட்டு மார்க்கெட் விட்டு ஓடுங்க, கோ அவே அப்படிம்போம். பட் அது ஒரு க்ளோசர் லுக் அட் டேட்டாவை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரியை நமக்கு சொல்லுதுங்க. ஸோ ஒரு நிப்டி 50 அண்ட் சென்செக்ஸை ஒரு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் எடுத்துன்னு பார்த்தீங்களேன், ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரெண்ட் சப்போர்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். 2013 2021 ஒரு 9 straight இயர்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னை தான் மே மாசம் கொடுத்திருக்கு. நிப்டி 50 பார்த்தோம்னா 6 out of 10 இன்ஸ்டன்சஸ் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதுவும் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் மோர் தென் 1.5%, அந்த மீடியன் ரிட்டர்ன் ஆஃப் 2%ங்க. ஸோ அதனால இது ஒரு சேலஞ்ச் ஓல்டு மார்க்கெட்டுடைய பழமொழிகளை பார்க்கும் பொழுது இந்த மே மந்த் ஒரு சாஃபன் ரிவார்ட்ஸ், ஒரு பேஷன்ஸ் அண்ட் பெர்செப்டிவ்ல இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த செக்டரல் பிஹேவியர் இப்ப பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஹைட்டன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால ஒரு கன்வென்ஷனல் பிளே புக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது லைக் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் சிக்லிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி மீடியா, மெட்டல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கலி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஆஃப் மோர் தென் 2.7%, 1.4%, 1.4% கொடுத்துருக்கு. ஸோ மேலும் ஐடி பார்த்தோம்னாக்க டிபிக்கலி ஒரு சேஃப் ஹெவன்னே சொல்லலாம். ஆனா அது ஒரு நெகட்டிவ் ஆவரேஜ் ரிட்டர்னை ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸா கொடுத்திருக்கிறதும் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மார்ச்சுக்கு அப்புறம் அவங்க கதையே வேற, ஏப்ரல்ல இருந்து சந்தைகள்ல வாங்க ஆரம்பிச்சது குறிப்பிடத்தக்கது. அவங்களுடைய இன்ஃப்ளோ
வந்து மே மாசத்துலயும் வந்துட்டு இருந்தது. ஆனா நேற்றைய தினம் அவர்கள் வந்து விற்று இருக்கிறார்கள். ஸோ ஒரு லாக்லஸ்டர் ஏர்னிங், ஒரு மியூட்டட் கைடன்ஸ் ஃப்ரம் மேஜர் பிளேயர்ஸ்னு வித்தாங்க இனிஷியலா. தென் அதெல்லாம் சேஞ்ச் ஆன உடனே மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவை வைத்து திருப்பி அவங்க வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு 5 காரணங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். டினோ எஃபெக்டில் இருந்து, தென் நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸ்ல இருந்து, டாலர் இண்டெக்ஸ் வீழ்ச்சியில் இருந்து, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். அதெல்லாத்தையும் நீங்க ஹைலைட்ல எடுத்துங்க. ஸோ மேஜரா ஒரு டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் மைல்ஸ்டோன் பார்த்தோம்னா, இந்தியா வந்து இப்ப லாஸ்டா யூகேயோட ஒரு ஃபைனலைஸ் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA ஆஃப்டர் 3 years ஆஃப் நெகோசியேஷன். இது வந்து ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்றது மைல்ஸ்டோன் ஃபார் இந்தியான்னு சொல்லலாம். அதே மாதிரி குளோபல் ஸ்டேஜில் பார்த்தோம்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னாக்க, ஒரு நியூ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் எல்லா கண்ட்ரியோடையும் அதுல வந்து ஒரு ஹைலி ரெஸ்பெக்டட் கண்ட்ரிஸோட குயிக்கா போடுறாரு. ஸோ அதனால நம்மளோட பாத்தீங்கன்னா இந்தியாவோட டீல் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகவே முடிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ when we come back to the chart பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ எல்லாருடைய ஐயும் பார்த்தோம்னா அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஜோன் இல்லையா. அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஜோன்ங்கிறது 23,800 இருந்து 24,000. இந்த லெவல் இப்ப ஹோல்ட் ஆகுமா இல்ல இதுல இருந்து விழுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. மேலும் இப் திஸ் லெவல் ஹோல்ட் ஆச்சுனாக்க மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே செல்வதற்கான ஒரு ஃபுட்டிங்கை வந்து ஒரு பெட்டராக போடக்கூடும் என்ற வாய்ப்பு இருக்கு. அதே அது பிரீச் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் ஆஃப் மோட் இருக்குல்ல, அது வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அது மாதிரி ட்ரிகர் ஆகும்போது அதன் பிறகு இந்த பீரியட் ஆஃப் கன்சாலிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 ல இருந்து 3 வாரத்திற்கு இருக்கக்கூடும். ஸோ அதன் பிறகுதான் சந்தைகள் வந்து ஒரு கிளாரிட்டியோட ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இன் மீன்வைல் சம்மரி பார்த்தோம்னாக்க இந்த ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் வந்து வேர் இஸ் த மார்க்கெட் ஹெட் அண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மூடு. ஓகே, பட் மார்க்கெட் ஷோயிங் ஒரு மெச்சூரிட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸஸ் வந்து செப்பரேட் பண்ணிடுச்சு ஃப்ரம் நேரேட்டிவ்ல இருந்து. ஸோ அதனால ஆபரேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு செக்டரல் ரீஅலைன்மெண்ட்ஸ் வரக்கூடும். ரீசைலன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்ஃப்ளோஸும் பெட்டராக இருக்கக்கூடும். அது மாதிரி நிறைய நம்ம லேண்ட்மார்க் ட்ரேட் பேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆல் பாயிண்ட். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடும். ஸோ அதனால இந்த ஒரு லேயிங் ஆஃப் த ஃபவுண்டேஷனை வைத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த growthக்கு வந்து இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால திஸ் கைண்ட் ஆஃப் ஹெட்லைன்ஸ் வந்துட்டு பார்ப்பீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், இத மாதிரி இருக்கும் பொழுது எதெல்லாம் முதலீடு செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அதையும் பார்த்துங்க, அது மாதிரி எழுதி வச்சுட்டு பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நண்பர்களே, நாளைய தினம் வரும் வாரம் நம்ம சந்தைகள்ல வந்து எந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்ண போறோம் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். மேலும் திங்கட்கிழமை அன்னைக்கு புத்த பூர்ணிமாங்கிறதுனால ஃப்ரண்ட் எண்ட் மார்க்கெட் உண்டு, பேக் எண்ட் கிடையாது. அதனால செட்டில்மெண்ட் மெர்ஜரா இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு விற்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் விற்கணும். ஸோ அதனால பி கேர்ஃபுல் ஆன் தட். நன்றி, வணக்கம்.